இன்னைக்கு காலையில அவங்க தம்பி போன் போட்டு சோனா வந்து எங்க வீட்டுல இல்லாதப்ப இந்த மாதிரி தப்பு பண்ணி தப்பிச்சு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அது எல்லாமே ஃப்ராடு. இன்னைக்கு நம்ம பிரஸ் மீட் வைக்கணும்னு சொன்னாங்க, எங்க வச்சாங்க? அவங்க சும்மா மிரட்டுறாங்கடா. எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருந்தாப்ல, நான் போன் எடுக்கல எத்தனாலா. அந்த போன் அவங்கிட்ட தான் இருக்கு, எடுத்து சோனா தான் எடுத்து கொடுத்துருக்கான். அந்த பாஸ்வேர்டு உங்ககிட்ட கேட்டு வாங்க சொன்னது அவர் தான் வாங்க சொன்னாரா? நல்லா யோசி. அவர்னா ஒண்ணு வாங்க சொல்ல. இருப்பா நான் பேப்பர்ல அனுப்பிச்சுட்டதா? பேப்பர்ல அனுப்பிச்சுட்டப்போ உன் பக்கத்துல யாரு இருந்தா? கட்டாரி இருந்தான். வேற யாரும் இல்ல. நான் அனுப்பிச்சுட்டது கடைக்காரர் இருந்து நான் போட்டோ அனுப்பிச்சுட்டேன். அந்த சத்யா கிட்ட எல்லாமே அவன் உளறிட்டான். கார்த்தி எப்படி ஸ்பை மாதிரி வந்து வேலை பாக்கணும்னு சொல்லிட்டு நாங்க தான் உங்க போனை எடுத்தோம், அவளை வச்சு 10 லட்சம் சம்பாதிச்சு நாங்க வீடு வாங்கணும் அது வாங்கணும், அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படி இப்படின்னா அவ்வளவு கழிவு ஊத்துருக்கான். அந்த ரெக்கார்ட் எல்லாம் கேட்டோன்னே எனக்கு நான் எவ்வளவு பாசம் எவ்வளவு லவ் வச்சிருந்தேன். எனக்கு வாய்ஸ் மெசேஜ் நான் போன் போட்டுட்டே இருந்தாருக்கா, நான் எடுக்கவே இல்ல. வாய்ஸ் ரெக்கார்ட் எடுப்பாங்க இனிமேதான். நானும் ரெக்கார்ட் எடுக்க முடியாது, ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறேன். என்னோட சாட் எல்லாம் கூட நீ கிளியர் பண்ணிடு. நம்பர் இப்ப நான் பதியல தெரியுமா? லாஸ்ட் 65 நம்பர் மட்டும் தான் வச்சு போன் போடுறேன். வாட்ஸ்அப்லயே பதியல, எல்லாமே டெலிட் கொடுத்துட்டேன். நம்பர் எதுவுமே தெரியாம லாஸ்ட் 65 அவ்வளவுதான் தெரியும். அவன் காசு வாங்கிட்டு தாண்டா அப்படி பண்றான். இருங்க மேடம், திவ்யா வச்சு நான் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன், சம்பாதிச்சுக்கு அப்புறம் தூக்கி உள்ள வைக்கலான்னு கொஞ்சம் சம்பாதிச்சு அதுக்குள்ள என்ன கூப்பிட்டாங்க மறுபடியும் இங்க வான்னு. அதுல சத்யாங்கிற பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணல ரெக்கார்டு காமிச்சதுனால நான் போனா கிளம்பிட்டேன். கிளம்பணும்னு சொன்னல, திவ்யாவை இங்க வர வச்சுட்டோம்னா இங்க இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாதிரி, புரியுதா? தப்பு இங்கதானே நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஈஸியா இருக்கும்ல. இப்ப நாங்க வந்ததுனால அவங்க இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் போன அலைய விடுவாங்கல்ல. இப்ப என்ன எந்த மாதிரி கேஸ் குடுக்குறாங்களா? அந்த 16 வயசு பையன் கூட தப்பு பண்ணது மாதிரிதான் இப்ப கேஸ். போஸ்கோ தான். போஸ்கோ இப்ப நானும் உள்ள வர மாட்டோம்ல. உன்னை விசாரிச்சாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? விசாரிச்சாங்கன்னா நான் பாத்துக்கிறேங்க, எனக்கு தெரியாதுப்பா. அந்த வீடியோல உள்ளது நாங்களே கிடையாது, அது எடிட்டிங். 2 பேரும் ஒரே மாதிரிதான் சொன்னோம். நானே கிடையாது, அது எடிட், எங்களுக்கு தெரியல எடிட்டிங் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். 2 பேரும் ஒரு மாதிரி தான் சொல்லணும். ஆமா ஆமா. எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க, தம்பி ஆகாஷ் நீ வாய்ஸ் உனக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன் பாரு. சரி சரி. என்னோட இவ்வளவு துரோகம் ஆயிட்டானே. எனக்கே துரோகம் பண்ணிருக்காரு பாரு. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என்ன என் பேர் அடிபடாதானே சொல்லிருக்கேன். உன் பேர் அடிபட்டா உன் குடும்பத்துல அசிங்கம், உன் ஊர்ல அசிங்கம், உன் லவ்வருக்கு அசிங்கம் இல்ல? ஆமா. நான் ஏதாவது உன் பேரை இழுத்தனா? இழுத்ததோடு நம்ம என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா நினைச்சு நம்ம எடுத்து இழுத்தோம். சரி எப்பயும் பேசுறாங்கன்னு சொல்லி தானே நம்ம பேசணும். அந்த வீடியோ எடுத்தது உனக்கே தெரியாதா? எனக்கே தெரியாதுக்கா. இப்ப நீ ஆகாஷ்னு அத பாத்த பத்தியா, உன் மானமே போகுதுன்ற பத்தியா, அதுலதான் போய் பாக்குறேன். ஆகாஷ் நீ சொல்ற, நானும் பேசுறேன், அதுலதான் தெரிஞ்சு. ஆனா என் போட்டோ தெரியல, ஆகாஷ்ன்ற பத்தியா அது தெரிஞ்சிருச்சு. அதுல நான் அழுதுட்டே இருப்பேன். கமெண்ட பத்தியா, இவ்வளவு உள்ளதிக்கு வைங்க எத்தனை பேருக்கு போட்டுருந்தாங்க பத்தியா. இவ்வளவு துரோகம், காசை வாங்கிட்டு ஏன்டா துரோகம் பண்ணணும்? அந்த காசு நிலைக்குமா? அது பௌத்தாலே போயிரும். எவ்வளவு சோறு ஆக்கி கொடுத்து பிச்சை எடுத்து சோறு போட்டானே, அதெல்லாம் மறந்துட்டானா ஆன்லைன்ல? ஆமா ஆமா. கன்னியாகுமரி கூட்டு போனது அப்புறம் எதுக்கு? கன்னியாகுமரி கூட்டிட்டு போனது எல்லாமே நம்ப வைக்க டிராமா. ஏன்னா நமக்கு ஏன் 3000 செலவு பண்ணி அழைச்சிட்டு போனோம் யோசி. நான் அதுக்குதான் நான் வரல சொன்ன பாத்துல, மதுரைக்கும் போறப்ப அவர்தான் சொன்னேன். மதுரைக்கு எல்லாத்துக்கு வந்தோம். மதுரை இருந்தா நாகர்கோவில் போனோம். அதெல்லாம் அவன் காசு செலவு பண்ணி அழைச்சி போகும்போதே நம்ம இந்த பையனா அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லதான் இருக்கான். 4 நாளைக்கு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒன்னதான் அந்த பையனை போய் எதுவும் கேட்கல. ஒன்னதான் கேட்டாங்களா? அதான் போன் கேள்வி எனக்கு போன் போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் தான் எடுக்கல. வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஒண்ணு போட்டுருக்காங்கக்கா திவ்யா. அதாவது எப்படி சொல்லணும்னா, பண்ணது தப்புதான் பத்துக்க, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, யாரு கேட்டாலுமே மார்பிங் சொல்லி முடிச்சிரு. மார்பிங்னா அதாவது எடிட்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன எடிட்டிங் பண்ணிருக்காங்க, அது நான் இல்லன்னு சொல்லு. சரிக்கா. மீடியால வர மாட்டேன்ல, மீடியாலாம் வரமாட்டேன். இது 100க்கு
90% உன்னை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு 10% உன்னை வந்து சப்போஸ் ஒரு போலீஸ்காரோ யாராவது கேட்டாங்கன்னா, சார் அது வந்து என்ன மார்பிங் பண்ணிருக்காங்க, இவங்க இந்த சிக்கா சூர்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி விடுறதுக்காக எங்களை இந்த மாதிரி தப்பு பண்ணோம், அது சிக்கா சூர்யா தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வீடியோ கேட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒத்துப்பட்டு வர மாட்டேன்னு நான் விலகிட்டேன். இப்ப இப்படி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க. நான் கூட நின்னேன் பக்கத்துல, ஆனா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணல. கூட நின்னு கூட சொல்லாத, என்ன வந்து யாருமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்லாத. மார்பிங் பண்ணிருக்காங்க, அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்லன்னு சொல்லிரு. சரிங்க, சரியா? அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல. யாரு கேட்டாலும், உனக்கு யாரு போன் பண்ணாலும் இது ஆமா இந்த ரெக்கார்டு நீதான் ரெக்கார்ட் பண்ணியா? இந்த பையன் பேசும்போது அவ போட்டு விட்டால. எந்த பையன்? அவட்ட கேளுங்க. ஒரு நிமிஷம் அமைதியாரு. இந்த சித்ரா முண்டை வந்து உன்னை வந்து போட்டிருந்தால ஆடியோ வந்து சூர்யாவோட சிக்காவோட பையன் போட்டோ வச்சு போட்டிருந்தால, அந்த இல்ல நான் கேட்க வர்றது புரியுது. நீ வந்து அந்த ரெக்கார்டு உன் போன்ல வச்சிருக்கியா பேசும்போது? அப்ப அந்த ரெக்கார்டு யாரு பண்ணா? அவன் ரெக்கார்ட் பண்ணானா? இந்த ரெக்கார்டு எதையும் ஆன் பண்ணிடாதீங்க. தம்பி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ பண்ணதும் தப்புதான் பாத்துக்க, சரியா? ஒண்ணு அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்கன்னு அப்படி தெரியாமையா அனுக்குற நீ? எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். நான் ஒரு நம்பரே பதியாம வச்சிருக்கேன். சொல்ற கேள, நீ வந்து பண்ணது தப்புதான், ஆனா அத நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல நடந்து போச்சுன்னு வச்சுக்கேன். உன்னை ஒண்ணு அவ வந்து கற்பழிக்கவும் இல்ல, நீ போய் அவளை கற்பழிக்கவும் இல்ல, புரியுதா? அதனால வந்து யாரு கேட்டாலும் மார்பீங்க. அந்த வீடியோல நான் யாருடா எங்க அந்த வீடியோல உள்ளது நான் இல்லன்னு மட்டும் யாரு கேட்டாலும் அடிச்சு சொல்லு. சரிங்க, அதான் கார்த்திங்க வரும். நான் இத்தனை நாள் போன் போட்டுட்டு இருந்தா நான் எடுக்கல. அந்த தவளவாயன் போன் பண்ணானா நீ யாருன்னு கேளு, அட்டன் பண்ணு. அதான் பயமா இருக்கு. நீ யாரு, என்ன சம்பந்தமே இல்லாம என்கிட்ட என்ன பேசுற நீ அப்படின்னு கேளு. எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுருந்தா, நான் பார்த்தனுமே திவ்யாக்கு போட்டு விட்டேன். என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டான் பாருங்களேன் வாட்ஸ்அப்ல. திவ்யாக்கு நான் அவன் போட்டு விட்டேன்னு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். தம்பி இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சரியா? ஏகப்பட்ட இதோட பெரிய பெரிய பிரச்சனை, கற்பழிப்பு பிரச்சனை, இதோட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது வந்து நீங்க இதனால சீரழிஞ்சு போல, அவளும் இதனால சீரழிஞ்சு போகல, சரியா? நீ யாரு கேட்டாலும் மார்பிங் பண்ணிருக்காங்க போலுக்கு. நானு என்னன்னு தெரியல, நான் எந்த வீடியோவும் பாக்கல, ஆனா ஏதோ மார்பிங் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நான் வரவே இல்ல, நான் நிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இவங்க வந்து எங்கேயோ யாரையோ சிக்க விடுறதுக்காக எங்களை பிளான் பண்றாங்க. அந்த பிளானுக்கு எல்லாம் நான் உடனே போக மாட்டேன்னு சொல்லிட்டு. சரிங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்க அப்பா அம்மாவா? எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அம்மா தான் இருக்கு. உங்க அம்மா இருக்காங்க, அப்படிதானே? உங்க அம்மாக்கு இது விஷயம் தெரியுமா? தெரியாதுல. உங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா, அவங்க அப்பா போய் இந்த மாதிரி என் பையனை ஒருத்தி இப்படி கெடுத்திருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் எடுப்பாங்க. எவ்வளவு ஒருத்தி ரோட்ல போறவ ஏதோ ஒண்ணு சொல்லுவா, அதுக்காக எல்லாம் பண்ண முடியாது, சரியா? அதனால பயப்படாம இந்த பொம்பளை வந்து இந்த கிளவி இருக்கா பாரு, செட்டப் கிளவி, அவ பயங்கரமான பெரிய மோசடி. அவளே அவ பொண்ண வச்சு 4 கோடியோ 7 கோடியோ ஒருத்தனுக்கு விட்டு ஏமாத்தி, அது பாலிமர் நியூஸ் எல்லாத்துலயுமே கிடக்குது. அவ ரொம்ப நல்லவ கிடையாது, சரியா? ஆனா அப்படின்னு ஜூ காட்டுறாங்க, கண்டென்ட் ஓட்டுறாங்க, மக்களை விறுவிறுப்பா பாக்க வைக்கணும்ல. அவங்க அப்படி பாத்தாதானே அவங்களுக்கு காசு, இல்லன்னா கிடையாது. அதனால அது என்னமோ சொல்லி அந்த கார்த்திங்கிறவன் அங்கதான் இருக்கானா இல்லையா? இங்க கிடையாது, இங்க அன்னைக்கு ஊர்ல இருந்து வரப்ப அன்னைக்கு போயிட்டாங்க. ஓ, அப்ப இன்னும் வீட்டுக்கு வரல? இன்னும் வரல. அப்ப அந்த பாடு அங்கதான் இருக்கான். யாருமே இல்ல. சோனாக்காவும் இல்ல இங்க. சோனாவும் வீட்டுல இல்லையா? யாருமே இல்ல. எல்லாம் ஈரோடு போயிருக்குங்க. சரிங்க, அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. நான் கேக்குறேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் சரி.